நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அன்பு தம்பி புதுக்கோட்டை ஜெயசீலன் அவர்கள். கள்ளச்சாராய ஆட்சி, கள்ளக்குறிச்சியே சாட்சி என்கின்ற முழக்கத்தை முன்வைத்து திராவிட மாடலின் அரச பயங்கரவாதத்தால் நிகழ்த்தப்பட்ட படுகொலைதான் கள்ளக்குறிச்சியில் எத்தனை மரணங்கள். இது கள்ளச்சாராயம் குடித்துதான் இறந்து போனார்கள் என்பது ஒரு வாதம். ஆனால் என்னளவில் இதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரச பயங்கரவாதம், அரசால் நடத்தப்பட்ட திட்டமிடப்பட்ட படுகொலை, இதை கண்டித்து நான்மாடக்கூடல் மதுரையில் கண்ணகி தாயின் வழி நின்று நீதி கேட்டு நிற்கின்ற இந்த நெடும்பயணத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் அண்ணன் சீமான் சார்பில் என்னுடைய புரட்சிகர வணக்கம். எல்லாரும் தமிழ்நாடு முழுக்க இந்த படுகொலையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் எல்லாவற்றையுமே புரட்சிகரமா செய்கின்ற நம் இடதுசாரி சிபிஎம் கட்சி அவர்களும் ஆர்ப்பாட்டம் செய்கின்றார்கள். நீட் தேர்வுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம். என்னமோ நீட் தேர்வு முந்தா நாள் தான் வந்தது மாதிரியும் அதை எதிர்த்து தோழர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நீட் தேர்வு அது தேவையில்லாத ஆணி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். என்றைக்கு நீட் தேர்வு திட்டமிட்டு இங்கே திணிக்கப்பட்டதோ, யாரால் திணிக்கப்பட்டது, எந்த ஆட்சி காலத்தில் திணிக்கப்பட்டது, எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தெரியும். அதோடு கூட்டணியில் இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கும் தெரியும். கள்ளச்சாராய மரணத்தை இந்திய துணைக்கண்டமே பேசிக் கொண்டிருக்கின்றது. அதை திசை திருப்புவதற்காகவே தோழர்கள் நீங்கள் நீட் தேர்வுக்கு புதிதாக ஆர்ப்பாட்டம் நடத்தி திமுகவிற்கு சொம்படிக்கின்ற வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உண்மையிலேயே ஒரு காலத்தில் நாங்கள் எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்து பாடம் பயின்றோம். போராட்ட களத்தில் எப்படி உறுதியாக நிற்பது என்று நாங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டோம். அவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு புரட்சிகர இயக்கம் இன்றைக்கு அறிவாலயத்தின் நல்ல கைகளாக மாறி போய்விட்டார்கள் என்பது எவ்வளவு பெரிய வரலாற்று துயரம் என்பதுதான். ரெண்டு செய்தி, முக்கியமான செய்தி ஒன்று ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஒன்று, தோழர் பாலபாரதி சொல்கின்றார், ரேஷன் கடையிலே இலவசமாக மதுவை வீங்கள் என்று சொல்கின்றார். இன்னொன்று, சிபிஐ சார்ந்த மாநில தலைவர் அன்பு தோழர் முத்தரசன் சொல்கின்றார், சாராயம் காட்சி விட்டதெல்லாம் முதல்வர் ஸ்டாலினுக்கே தெரியாது என்று சொல்கின்றார். முதல்வர் ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார் என்பதாவது முக ஸ்டாலினுக்கு தெரியுமா? தெரியாது. எவ்வளவு பெரிய அயோக்கிய தரத்திற்கு முட்டுக் கொடுக்கின்ற வேலையை நமது முற்போக்கு முகாமை சார்ந்த தோழர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய வேதனையான செய்தி இது. ஏனென்றால் இந்த இடத்துல இதை பேசணும்னு நான் நினைச்சு வரல. தோழர் லீலாவதியோட படத்தை பார்த்தேன். லீலாவதி யாரால் கொல்லப்பட்டார்? ஒரு புரட்சிகர பெண்மணி உள்ளூர் ரவுடிகளை எதிர்த்து, உள்ளூர் ரவுடிகளால், திமுக குண்டர்களால் ரேஷன் கடையில் கடத்தப்பட்ட பொருள்களை தடுத்து நிறுத்தி மக்களுக்கான பொருளை அரசு அதிகார வர்க்கம் எல்லோருடைய உதவியோடு நீ எப்படி கடத்தினா என்று தொடர்ச்சியாக தோழர் போராடுகின்றார். மதுரை மாநகராட்சியிலிருந்து மக்களுக்கு இலவசமாக குடிநீர் வருகின்றது, குடிக்கின்ற குடிநீர்.
அந்த குடிநீருக்கு குடத்திற்கு 5 ரூபா 3 ரூபான்னு வசூல் பண்றான். அதை எதிர்த்து தோழர் தட்டி கேட்டார். பெண் என்றால் பேயும் இறங்கும் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பிசாசுகள் தோழரை ஒரு மாலை பொழுதில் பெண் என்றும் பாராமல் வெட்டி சாய்த்தார்கள். வெட்டி சாய்த்த அந்த கொடூரத்தின் அந்த கத்தியில் இருக்கின்ற இரத்தக்கரை பாய்வதற்குள் நீங்கள் போய் வெட்டியவனோடு நீங்கள் போய் கூட்டணி வைத்தீர்கள். இப்படியும் கம்யூனிஸ்டுகள் செய்வார்களா என்பதற்கு தமிழ்நாடு கம்யூனிஸ்டுகள் சாட்சிகளாக நீங்கள் இருக்கின்றீர்கள். அதைவிட கொடுமை, நீங்கள் கூட்டணி வைத்ததோடு மட்டுமல்ல, எவன் வெட்டினானோ அவனிடம் போய் அன்பு தோழர் வெங்கடேசன் அவர்கள் கையை பிடித்துக் கொண்டு எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டு நின்றார். எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று கேட்டுக் கொண்டார். தோழர் லீலாவதியின் ஆன்மா மன்னிக்குமா? நினைத்து பாருங்கள். இதை எதற்காக இந்த இடத்தில் நான் வழியோடு குறிப்பிடுகின்றேன் என்றால், என்னுடைய குடும்பம் ஒரு இடதுசாரி பின்புலம் கொண்ட குடும்பம். எனது கிராமமே ஒரு எல்லாருமே இடதுசாரி பின்புலத்தில் இருந்து நாங்கள் வந்தவர்கள். அந்த இயக்கத்திற்காக, அந்த தத்துவத்திற்காக எங்களே நாங்கள் ஒப்புக் கொடுத்துக் கொண்டோம், ஈகங்களை செய்தோம். அப்படி பல்வேறு தியாகங்களை செய்த ஒரு அமைப்பு ஒரு திரிபுவாத அமைப்பாக மாறி, ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை அல்ல, பிரபாகரன் ஒரு பயங்கரவாதி என்கின்ற அளவிற்கு உலகத்தின் தேசிய இனங்களின் விடுதலை போராட்டத்தை எல்லாம் ஆதரித்த இந்திய கம்யூனிஸ்டுகள், கீபாவின் விடுதலை எங்கள் விடுதலை என்று சென்னை மாநகரத்தில் ஊர்வலம் நடத்தினார்கள். வெனிஸ்லாவின் சாவேசுடைய புரட்சியை நீங்கள் ஆதரித்தீர்கள். எர்னாஸ்டோ சேக்வாரா எங்களின் காவலன் என்று நீங்கள் முழங்கினீர்கள். ரஷ்ய புரட்சியை ஆதரித்தீர்கள், சீன புரட்சியை ஆதரித்தீர்கள். ஆனால் சிங்கள பேரினவாதம் தமிழனை கொத்து கொத்தாக 2009ஆம் ஆண்டு கொன்றொழித்து ஒரு திட்டமிடப்பட்ட இனப்படுகொலை, ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட், அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் துணையோடு, மேற்கு ஐரோப்பிய நாடுகளின் துணையோடு ஈழத்தில் கூப்பிடுகின்ற தொலைவில் 21 கிலோமீட்டர் இந்திய பெருங்கடலில் ஒரு மாபெரும் இன அழிப்பு நடந்த பொழுது அதை பயங்கரவாத அது பிரபாகரன் என்கின்ற பயங்கரவாதியை கொள்வதற்காக நடந்த யுத்தம் என்று உங்களால் வரையறை செய்ய முடிகிறது என்றார். தோழர் லெனின் சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வருகின்றது. மாபெரும் புரட்சியாளன், மக்கள் புரட்சியாளன், மக்கள் தலைவன், ரஷ்ய புரட்சியின் கதாநாயகன் லெனின் சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வருகின்றது. ஒரு ஏகாதிபத்திய தேசிய இன விடுதலையை ஆதரிக்கின்றது என்பதற்காகவே கம்யூனிஸ்டுகள் கண்ணை மூடிக்கொண்டு போகக்கூடாது. மொழி இன ரீதியாக ஒரு தேசிய இனம் ஒடுக்கப்படுகின்ற பொழுது அந்த தேசிய இனத்திற்கு ஆதரவாக குரல் கொடுப்பது ஜனநாயக கடமை. இந்த ஜனநாயக கடமையை கம்யூனிஸ்டுகள் செய்யாவிட்டால் நீ கம்யூனிஸ்டே இல்லை என்று மாபெரும் மக்கள் தலைவன், ரஷ்ய புரட்சியின் கதாநாயகன் லெனின் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார். இப்படி நீங்கள் கடந்த கால வரலாறுகளை மறைத்தும் திரைத்தும் சென்றதின் காரணமாகத்தான் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பொழுது அதை கையை கட்டி பார்த்துக் கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சியோடு உங்களால் கூட்டணி வைக்க முடிகின்றது. அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரு காலத்தில் மிக கடுமையாக விமர்சனம் செய்தீர்கள். அம்பேத்கரும் பெரியாரும் இருவரும் கருத்து முதல்வாதிகள், கம்யூனிஸ்டுகள் புறமுதல்வாதிகள். அம்பேத்கரும் பெரியாரும் நிலவுகின்ற சமூக அமைப்புக்குள் வெள்ளைக்காரத்தில் சலுகை கேட்டார்கள். இந்த உலகத்தையே புரட்டி போடுகின்ற மார்க்சியவாதிகள் தான் புரட்சிவாதிகள். அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற நீங்கள் தான் இன்றைக்கு அறிவாலயத்தோடு கூட்டணி வைத்துக் கொண்டு பெரியார் தான் மார்க்சியத்திற்கே வழிகாட்டி என்கின்ற புலம்புகின்ற அளவிற்கு நீங்கள் எல்லாம் வரலாற்றில் தெரிந்து போன காரணத்தினால்தான் கள்ளச்சாராயத்தை எதிர்த்து போராட்டம் நடத்தாமல் போராட்டத்தை திசை திருப்பி மு.க. ஸ்டாலினையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் காப்பாற்றுவதற்காக நீட் தேர்வுக்கு எதிராக போராடுகின்றோம் என்கின்ற ஒரு நாடகத்தை திட்டமிட்டு இன்றைக்கு நீங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். பாராளுமன்றத்தில் ஒரு காலத்தில் மிகப்பெரிய எதிர்கட்சி கம்யூனிஸ்ட். நேருவின் ஆட்சி காலத்தில் ஒரு மாபெரும் எதிர்கட்சியாக இந்திய அரசியலை தீர்மானிக்கின்ற இடத்தில் நீங்கள் இருந்தீர்கள்.
இன்றைக்கு நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள்? பாராளுமன்றத்தில் இடதுசாரிகளின் எண்ணிக்கை எங்கே இருக்கு? எத்தனை? கழுதை வேண்டு கட்டமையான கதை. இதே உண்மையிலேயே கம்யூனிஸ்டுகளாக இருந்திருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? 1956 காலத்தில் பாரத பிரதமராக நேரு இருந்தார். அந்த நேரு அமைச்சரவையில் ரயில்வே துறை மத்திய அமைச்சராக லால் பகதூர் சாஸ்திரி இருந்தார். லால் பகதூர் சாஸ்திரி இருந்த பொழுது, ரயில்வே துறை அமைச்சராக இருந்த பொழுது, மெகபூப்பூர் என்கின்ற வடநாட்டில் ஒரு மாபெரும் ரயில் விபத்தில் 122 பேர் மரணமடைந்தார்கள். அதன் பிறகு 3 மாதத்தில் நம் தமிழ்நாட்டில் அரியலூரில் ஒரு மாபெரும் ரயில் விபத்து நடந்து 144 பேர் இறந்து போனார்கள். நேராக சென்றார் லால் பகதூர் சாஸ்திரி. நேருவை பார்த்தார். 2 பேரும் ரயில் விபத்து நான் மந்திரியாக இருக்கின்ற பொழுது நடந்திருக்கின்றது. இதற்கு தார்மீக பொறுப்பேற்று நான் பதவி விலகுகின்றேன் என்று விலகினார். அவன் மனிதன், அவன் மானம் ரோஷம் உள்ளவன். இன்றைக்கு என்ன செய்திருக்க வேண்டும்? இதே திமுக எங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் 50க்கும் மேற்பட்டவர்கள் கள்ளச்சாராயம் அருந்தி இறந்து போயிருக்கின்றார்கள். எங்களுக்கு ஆட்சி நிர்வாகம் திறன் பத்தவில்லை, போதவில்லை. இதற்கு நாங்கள் பொறுப்பேற்று ராஜினாமா செய்கின்றோம் என்றால் நீங்கள் பெரியாரின் அண்ணா வழி வந்தவர்கள், உண்மையான பகுத்தறிவுக்கு பிறந்தவர்கள் என்று நாங்களும் உங்களை வரவேற்போம். இப்படி ஒரு கோரிக்கையை கம்யூனிஸ்டுகள் சட்டமன்றத்தில் எழுப்பியிருக்க வேண்டும். லால் பகதூர் சாஸ்திரி எப்படி பொறுப்பேற்று பதவியிலாகினாரோ அதே போல மு.க. ஸ்டாலின் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மந்திரி சபை நீங்கள் பதவி விலக வேண்டும் என்று நேர்மையான கம்யூனிஸ்டுகள் நீங்கள் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்திருக்க வேண்டுமா, வேண்டாமா? இதுதான் கேள்வி. பாராளுமன்றத்தில் என் அன்பு தோழர் சு. வெங்கடேசன், நீங்கள் அங்கே கேள்வி எழுப்ப வேண்டுமா, வேண்டாமா? விவாத பொருளாக மாற்றியிருக்க வேண்டுமா, வேண்டாமா? இதே கூலி விவசாயி 44 பேர் கொண்டிருந்தால் நீங்க கேட்க மாட்டீர்களா? ஆலை தொழிலாளிகள் 44 பேர் தொழிற்சாலையில் மரணமடைந்திருந்தால் கம்யூனிஸ்டுகள் நீங்கள் இந்திய பாராளுமன்றத்தை நடுங்கி இருக்க மாட்டீர்களா? அப்படி என்றால் தமிழன் உயிர், தாழ்த்தப்பட்டவன் உயிர், பட்டியலின உயிர் திராவிட மாணவருக்கு முன்னால் மயிலுக்கு சமம் என்று நீங்கள் நினைத்து விட்டீர்களா? என்ன போக்கு இது? யாரும் கேட்க மாட்டார்கள் என்ற தைரியமா? செத்து போனவன் அத்தனை பேரும் பட்டியலத்தை சார்ந்தவன், துப்புரவு தொழிலாளி. இதை தட்டையாக பார்க்கக்கூடாது எனது மிகச்சரி. அண்ணன் சீமானுடைய கேள்வி மிகச்சரி. 10 லட்சம் ரூபாய் காசு தமிழ்நாட்டில் 7 கோடி பேரில் 2 கோடி பேர் குடிக்கிறானா, 5 கோடி பேர் குடிக்கல. அவனுடைய வரிப்பணத்தையும் சேர்த்து 10 லட்சம் ரூபாய் நிதியை கொடுத்திருக்கின்றீர்கள். நிதி கொடுத்தது தவறல்ல. என் மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து, தமிழ்நாட்டு அரசின் பணத்திலிருந்து கொடுத்தது தவறு. யாருடைய பணத்திலிருந்து கொடுத்திருக்க வேண்டும் நிதியை? திமுகவின் அறக்கட்டளை சார்பில் நீங்கள் கோடி கோடியாக கொள்ளையடித்து வைத்திருக்கின்ற பணத்தில் 10 கோடி ரூபாயை கொடுத்திருக்க வேண்டும். கலாத்துறை அமைச்சராக இருக்கின்ற முத்துசாமியுடைய சொத்திலிருந்து 10 லட்சம் ரூபாயை எடுத்து கொடுத்திருக்க வேண்டும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்தே பூரண மது விளக்கில் தான் போடுவோம் என்று சிந்தனை சிற்பி, சயனைடு குப்பி, அக்கா கனிமொழி கவிஞர் கனிமொழி சொன்னார்களா இல்லையா? இந்தியாவிலேயே அதிகம் விரைவில் உள்ள மாநிலம் தமிழ்நாடுதான். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எங்கள் அமைச்சர்கள் நடத்துகின்ற சாராய ஆலையை முதலில் மூடுவோம். சொன்னது யாரு? அக்கா கனிமொழி. அன்றைக்கு கொரோனா காலம், ஊரே அடங்கி கிடந்த காலம், உலக நாடுகளே நாடடங்கி கிடந்த காலம், வீட்டிற்குள் முடங்கி கிடந்த காலத்தில் கருப்பு சட்டை அணிந்து கொண்டு, கருப்பு வேட்டி அணிந்து கொண்டு, கருப்பு புடவை அணிந்து கொண்டு, கையில் கருப்பு கொடி ஏந்தி கொண்டு எடப்பாடிக்கு எதிராக நீங்கள் வீதியில் என்று முழங்கினீர்கள். வரவேற்கின்றோம். ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கள்ளச்சாராயம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது. காவல்துறையிலிருந்து படம் பிடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். சரியாக பதிவு செய்த இங்க முதல்வருக்கு அனுப்பி வையுங்கள்.
மதுரை மண்ணில் இருந்து இந்த நீதியை நான் கேட்கின்றேன். நண்பர்களே, அந்த கள்ளச்சாராயத்தை காய்த்து வித்த முதல் குற்றவாளி A1 அக்யூஸ்ட் நம்பர் 1 கண்ணுக்குட்டி, அவர் பதிவு செய்கின்றார். எல்லா ஊடகத்திலும் செய்தி வந்திருக்கின்றது. நீதிமன்றத்தில் வழக்கு போட்டால் சந்தித்து நீதிபதியிடம் ஒப்படைக்க மெட்டீரியல் எவிடன்ஸ் சாட்சியங்களை தருவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். அவர் மிக தெளிவாக சொல்கின்றார், 25 ஆண்டுகாலமாக நான் கள்ளச்சாராயம் காய்ச்சிக் கொண்டிருக்கின்றேன். நன்றா பார்த்துக் கொள்ளுங்கள். 25 ஆண்டு காலமாக நான் கள்ளச்சாராயம் காய்ச்சிக் கொண்டிருக்கின்றேன். ஒரு சொட்டு கள்ளச்சாராயத்தை நான் அருந்தியதில்லை. பிரச்சனை கண்ணுக்குட்டி, காய்ச்சிய கண்ணுக்குட்டி, புல்லுக்குட்டி, மொசக்குட்டி குடிச்சுட்டா பிரச்சனை இல்ல, நீ குடிச்சியா என்பதல்ல. 25 ஆண்டு காலமாக கள்ளச்சாராயம் காய்ச்சுவது எடப்பாடிக்கு தெரியாமல் இருந்ததா? ஜெயலலிதாவுக்கு தெரியாமல் இருந்ததா? ஐயா கருணாநிதிக்கு தெரியாமல் இருந்ததா? அண்ணன் மு க ஸ்டாலினுக்கு தெரியாமல் இருந்ததா? அந்த பகுதி மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு தெரியாமல் இருந்ததா? காவல்துறை கண்காணிப்பாளருக்கு தெரியவில்லையா? வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு இருந்த தாசில்தாருக்கு தெரியவில்லையா? கிராம நிர்வாக அலுவலருக்கு தெரியவில்லையா? உள்ளூர் இருக்கின்ற தலையாரிக்கு தெரியாதா? ஜெயசீலன் இந்த புதுக்கோட்டை மண்ணிற்கு பேச வருகின்றான், மதுரையில் பேச வருகின்றான், பெத்தானியாபுரத்தில் பேச வருகின்றான் என்பது புதுக்கோட்டை எஸ்பிசிஐடி இங்க சொல்றாரு. கூப்பிட்டு நான் என்னமோ தீவிரவாத செயலுக்கு புறப்படுறது மாதிரி கிளம்பிட்டேன். ஆளு என்னை கண்காணிக்கிறதற்கு ஒரு ஸ்பெஷல் பிரான்ச் எஸ்பிசிஐடி இருக்கிறார். என்னுடைய மூவிங் ஃபைல பாக்குறதுக்கு, உங்களுக்கு அப்படி சொன்னாதான் புரியும் உங்க மொழியில. என்னுடைய மூவிங் ஃபைல பாக்குறதுக்கு எனக்கு தனி ஒரு எஸ்பிசிஐடி போட்டிருக்காங்க. ஏன்னா எங்க அப்பா பேரு பிள்ளைங்க, எங்க அம்மா அல்கைதாவில் இருக்கிறாங்க, நான் அல் உம்மாவில பயிற்சி பெற்று வந்தேன். என்னால இந்த தேசத்துக்கு பயங்கரமான பாதுகாப்பு இல்லாம நிலவுது. என்னை கண்காணிக்கிறதுக்கு இவ்வளவு. சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு ஏழை எளிய ஜெயசீலன் 50 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு எனக்கு, என்னையை கண்காணிக்கிறதுக்கு இவ்வளவு என்றால் 25 ஆண்டு காலம் கள்ளச்சாராயம் காட்சி கொண்டிருக்கின்ற ஒருவனை இத்தனை காவல்துறையில் இவ்வளவு பொறுப்புகள் இருந்தும், நிர்வாகத்துறையில் இவ்வளவு பொறுப்புகள் இருந்தும், காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்து இரும்பு கரம் வைத்திருக்கின்ற அண்ணா மு க ஸ்டாலினுக்கு தெரியாதா? அப்ப என்ன என் முறையில் தோங்குவதை சொன்ன இது அரச பயங்கரவாதம், அரசால் நடத்தப்படப்பட்ட படுகொலை. அப்ப திட்டமிட்டு தானே இது நடந்திருக்கின்றது. ஒரு சாதாரண சாராயம் காய்ச்சறவனுக்கு மெத்தனால் எப்படிங்க கிடைக்கும்? எத்தனால் எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? அனுமதி கிடைக்குமா? ஒரு இந்த பாறையெல்லாம் தகர்க்கிறாங்கல்ல, ஜல்லிக்கெல்லாம் எங்க பகுதியில பூக்கோட்டை மாவட்டத்தில் நிறைய பாறை இருக்கு, குவாரி இருக்கு. ஜெலட்டின் குச்சியை வாங்கிதான் அதை தகர்க்க முடியும். உங்களுக்கு நல்லா தெரியும், காவல்துறை இருக்கிற நண்பர்களுக்கு. அது எந்த குவாரிக்கு, எந்த முதலாளிக்கு லைசன்ஸ் உள்ளவனுக்கு இந்த மாதம் இத்தனை ஜெலட்டின் குச்சி கொடுத்தோம் அப்படின்னு கணக்கு இருக்கு. அதுக்கு அந்த குவாரி முதலாளி முறையா கணக்கு காமிக்கணும். இல்லை என்றால் தீவிரவாத பயங்கரவாத அமைப்புகள் கள்ளத்தனமாக குவாரி வைத்திருப்பவனுடன் ஜெலட்டின் குச்சியை வாங்கி அவன் வெடிகுண்டு தயாரித்து ஏதாச்சும் ஒன்று செஞ்சிருவான். இது எல்லாமே இந்த காவல்துறை நெட்வொர்க்கு தெரியும். அதே போலதான் ஒரு தொழிற்சாலையில் அனுமதி பெற்ற ஒரு தொழிற்சாலை தான் அனுமதி பெற்றவனுக்கு மெத்தனால் எத்தனால் விற்க முடியும். அப்ப இந்த மெத்தனால் எத்தனால் சாதாரண கண்ணுக்குட்டிக்கு எப்படிங்க போனுச்சு? பசுமாடு வாங்கி கொடுத்தா? புரியவில்லையே. அப்ப இது எவ்வளவு அரசு நிர்வாகத்தினால். அது மட்டும் இல்ல, அவர் ஒப்பந்தம் மூலம் கொடுக்கிறார். 70 தொட்டில சாராயம் காய்ச்சுறாங்க, 70 ஒரு தொட்டிக்கு 10,000ங்க. அப்ப மாதம் 7 லட்சங்க. யார்கிட்ட கொடுக்குறீங்க? எம்எல்ஏ பேர் என்ன தெரியுமில? உதயசூரியன். நடந்த இடம் எங்க தெரியுமில? கருணாபுரம். யார் ஆட்சியில தெரியுமா? கருணாநிதி ஆட்சியில. எப்படி இருக்கு பாருங்க. நீங்க போட்டு பாத்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே அப்படி இந்த திமுக ஒட்டியே வரும். 7 லட்சம் ரூபாய் கொடுக்கிறாரு. நான் சொல்லல, சாராயம் காய்ச்சினவர் சொல்றாரு. சாராயம் காய்ச்சினவன் வீட்டை போய் பாருங்க. சொல்லல, அவன் கண்ணுக்குட்டி வீட்டை போய் பாருங்க. அது காலாவதியான ஒரு எப்பயோ ஒரு குடிசை வீடு மாதிரி இருக்குது. ஆனால்
கண்ணுக்குட்டிகிட்ட மாதம் 7 லட்சம் வாங்கின உதயசூரியன் வீட்டை பாருங்க, அவங்க தம்பி குமரன் வீட்டை பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர செயலாளர் வீட்டை பாருங்க. இந்த படம் எல்லாம் எங்க இருக்கு தெரியுமா? திமுகவுடைய எம்எல்ஏ உதயசூரியன் படம், அவருடைய தம்பி குமரன் படம், கள்ளக்குறிச்சி நகர செயலாளர் திமுக செயலாளர் காட்சினாரு பாருங்க, அவங்க வீட்டுல எல்லார் வீட்லயும் படமா மாட்டிருக்கு. அப்ப தெளிவாக தெரிகின்றது, உண்மையிலேயே காவல்துறைக்கு அதிகாரம் இருந்தால் நீங்கள் கைது செய்ய வேண்டிய ஆளு கூட செயின் சார்ஜ் போட்டுக்கூடதான் உட்கார்ந்துருக்காங்க. நீங்க அங்கதான் அவங்களதான் போய் கைது செய்யணும். பாவம், ஆண்டாண்டு காலம் வெள்ளக்காரன் காலத்திலே இருந்தே உங்க கைகள் கட்டப்பட்ட கைகள். உங்கள் துப்பாக்கிகளும் லத்திகளும் போராடுபவனை தோக்கித்தான் பாயும். அது எங்க அப்பாவா காவல்துறையில இருந்தாலும் எல்லன் கோவை நீங்க மதிச்சு ஆகணும். எல்லன் கோவனா என்ன தெரியுங்களா? உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சா அடிக்கிறது இல்ல, எவெல்லாம் மக்களுக்கு போராடுறானோ அவன் மண்டையை உடைக்கிறதுக்கு பேரு தான் எல்லன் கோ. என்கிட்ட மரியாதையா சொல்லணும் சார், டைம் முடிஞ்சு பேச்ச நிப்பாட்டுங்க, ஒரு 5 நிமிஷம் எஸ்பி உத்தரவு சார், உங்க பர்மிஷன் முடிஞ்சிருச்சு சார், கோஆபரேட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். ஏன்னா நான் நிறைய அடி வாங்கியிருக்கேன், அனுபவிச்சிருக்கேன் சார், கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க எங்களுக்கு அப்படின்பாங்க. அப்புறம் நம்ம கோஆபரேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வயலன்ட்டால இறங்கிடுவாங்க, அடிச்சு வேலை ஏற்றி கொண்டு போய் ஜெயிலில் தள்ளிடுவாங்க. இதுதான் உண்மையான எல்லன் ஓ. எனக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒபேத ஆர்டர், மேலதிகாரி என்ன சொன்னாலும் ஒபேத ஆர்டர்னு பூம்பு மாடு மாதிரி தலையாட்டிட்டு மக்களை போய் கைது பண்றது. என்னன்னா, காவல்துறையோட வேலை குற்றவாளிகளை கைது செய்வது மட்டுமல்ல, குற்றமே தடுக்கக்கூடாது என்பதுதான் காவல்துறை வேலை. அதற்காகத்தான் இந்த அரசாங்கமே குற்றம் செஞ்சுன்னா என்ன செய்ய முடியும்? அதுதான் எங்களுடைய கேள்வி. எனவே இன்றைக்கு இதே அதிமுகவாக இருந்து இந்த சம்பவம் நடந்திருந்தால் திமுக என்ன செய்திருக்கும்? கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? காங்கிரஸ் கட்சி என்ன செஞ்சிருக்கும்? விடுதலை சிறுத்தைகள் என்ன செஞ்சிருக்கும்? அண்ணன் திருமாவளவன் பாம்புக்கும் நோகாம, அடிக்கிற குச்சிக்கும் நோகாம அழகா ஒண்ணு போய் பேசினாரு. அங்க அதிகார வர்க்கம், எப்படி அதிகார வர்க்கத்தை, இந்த சம்பவத்திற்கு தொடர்புடைய அதிகார வர்க்கத்தை முதல்வர் கைது செய்ய வேண்டும். முதல்வர் யாரு? பாட்டாளி வர்க்கமா? முதல்வர் என்ன சர்வதேச பாட்டாளி வர்க்கத்தின் பிரதிநிதியா? கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை எழுதின காரல் மார்க்சும் ஏங்கல்ஸும் மு.க. ஸ்டாலின் நினைச்சு பாருங்க. அப்ப அதிகார வர்க்கமாக இருப்பதும் அவர்தான், ஆண் வர்க்கமாக இருப்பதும் அவர்தான், காவல்துறையை கையில் வைத்திருப்பதும் அவர்தான், சட்ட ஒழுங்கிற்கு பொறுப்பானவரும் அவர்தான். அத திருமாவளவன் என்ன நேர்மையா என்ன செஞ்சிருக்கணும்? நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்கின்ற நக்கீரனுடைய வாரிசுகள் முதல்வர் அவர்களே பொறுப்பேற்று நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் அந்த கலாத்துறை மந்திரியாக இருக்கின்ற முத்துசாமியை நீங்கள் ராஜினாமா செய்ய சொல்ல வேண்டும். அந்த தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர், அந்த தொகுதி கள்ளக்குறிச்சி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், நகர தலைவர், இவன் அத்தனை பேரும் கைது செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி இருந்தால் உண்மையிலேயே நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் தான். பகிரங்கமாக சொல்ல முடியவில்லை. காரணம், எங்கள் அண்ணன் சத்தம் போடுவார், அண்ணனை திட்டாத. யாரு? திருமாவளவன் அண்ணனை திட்டாத. அப்ப அவர் நம்மளை கண்ணாப்பின்னு வைராங்களே அவங்க கட்சிக்காரங்க வஞ்சிட்டு போறாங்க. இதுதான் தமிழர் பண்பாடு, அது திராவிட பண்பாடு. அண்ணன் சொன்னது திராவிட பண்பாடு, அண்ணன் திருமாவளவன் செய்வது திராவிட பண்பாடு, நாம் தமிழர் என்பது தமிழர் பண்பாடு. அப்படித்தான் சீமானியங்களை வளர்த்திருக்கிறார். நிறைந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் என்பது இறுதியாக சொல்லி ஒன்றை இதை செய்ய முடிகின்றேன் நண்பர்களே. உலகம் எங்கும் பல்வேறு தேசிய இனங்கள், மொழிவழி மாநிலங்கள் இருக்கின்றன. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இனமா தான் இருக்கிறான். இப்ப பினராயி விஜயன் இருக்காரு பக்கத்துல முதலமைச்சரா, அவர் தன்னை உண்மையான கம்யூனிஸ்டா நினைச்சிருந்தாருன்னா என்னைக்கே முல்லை பெரியாறுல தண்ணி கொடுத்திருப்பார். பசுமை தீர்ப்பாயம், சுற்றுச்சூழல், மத்திய அரசு மாநில அரசு ஒப்பந்தம், உச்சநீதிமன்ற நடுவர் மன்ற ஒப்பந்தத்தை எல்லாம் மீறி அமராவதி ஆற்றுக்கு வர்ற தண்ணீரை ஒரு இடத்துல சிலந்திங்கிற ஒரு சிலந்திங்கிற பகுதியில கேரளாவில்
தடுப்பணை கட்டுறாரு. அந்த தடுப்பணையை கட்டிட்டா கொங்கு மண்டலமே காலி ஆயிடுது. தரிசு நிலம் கொங்கு மண்டலமே காலி, ஏற்கனவே கொங்கு மண்டலம் காலி. அப்ப அவர் என்ன செஞ்சிருப்பாரு? அப்ப அவர் கம்யூனிஸ்ட் தான். முதல்ல நான் வந்து ஒரு மலையாளி, என் மலையாளம் பேசுகின்ற கேரளா மக்களுக்கு நான் உண்மையா இருக்கின்றேன் பினராயி விஜயன் அவரை நான் பாராட்டுறேன். இங்க உள்ள கம்யூனிஸ்ட்கள் அப்படி இல்லைங்கிறது தான் எனக்கு இங்க பிரச்சனையே. முதலில் நான் தமிழன், நான் தமிழ் தேசிய இனத்திற்காக அமைப்பை கட்டுகின்றேன். அப்படின்னா என்ன? எப்படி ரஷ்யாவில் ஓட்கா, ரஷ்யருடைய தேசிய பானம் என்ன தெரியுமா? ஓட்கா. நீங்க பக்கத்தில் உள்ள இலங்கை போங்க, அங்கே சிங்களவன், அவருடைய தேசிய பானம் எது தெரியுமா? மென்டிஸ் என்கின்ற தேங்காய் இருக்குல்ல, தென்னை மரம், அதுல இருந்து தயாரிக்கின்ற சாராயம். இந்த போங்க கோவாவுக்கு போங்க, முந்திரி சாராயம் அவனுடைய பானம். இப்படி ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒரு பானம் இருக்கின்றது. கேரளாவில் கல்லு குடிப்பது அங்கே அனுமதி, அரசாங்கமே இறக்கி வைக்குது. அப்ப தமிழகத்தில் ஒரு தேசிய பானம் இருக்குது. எங்க இருந்து? சங்க காலத்திலிருந்து இருக்கின்றது. அவ்வை நீங்க அவ்வன்னா கிளவியா இருப்பா, ஜாக்கெட் போடாம புடவை கட்டிக்கிட்டு கையில அப்படி குச்சி உளிக்கிட்டு காதுல வந்து இது தண்டை மாட்டிக்கிட்டு கிளவியா இருப்பான்னு நினைக்கிறேன். அவ்வை இளமையான பெண். அவ அதியமானுக்கு வந்து நெல்லிக்காயை மட்டும் கொடுக்கவில்லை. தகடூரில் அவ்வையும் அதியமானும் விடிய விடிய பணங்களை குடித்து விட்டு இலக்கியம் பேசியதாக சங்க இலக்கிய குறிப்புகள் இருக்கின்றது. இப்படி விடிய விடிய குடிச்சிட்டு இலக்கியம் பேசினா நல்லா இருக்காது அப்படின்றதுதான் வள்ளுவன் கல்லூர் நாமைன்னு ஒரு அதிகாரத்தை கொண்டு வந்த பிற்காலத்தில். இப்படி தமிழருடைய தேசிய பானம் கல் இன்றைக்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றது. கள்ளச்சாராயத்துக்கு அனுமதி. நல்ல சாராயம் என்கின்ற பாட்டு என்கின்ற பேரில் கலர் கலரா பாட்டில் அடைச்சி விற்கிறீங்க டாஸ்மாக்ல. இது உடனே சாகும், அது கொஞ்சம் கொஞ்சமா ஜாகும். இது உடனே கண்ணையும் கிட்னியும் காலி பண்ணி நேரா சுடுகாட்டுக்கு அனுப்பும் கள்ளச்சாராயம். டாஸ்மார்க்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆளை காலி பண்ணும். அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப நாங்கள் என்ன சொல்கின்றோம் என்றால், கல்லுக்கு போட்டு இருக்கிற தடைய உட எங்களுடைய தேசிய பானம். பெரிய பெரிய தென்னந்தோப்பு வச்சிருந்தவங்களாம் அந்த நட்டத்துல வெளியேறி கொண்டிருக்கிறான். இருக்கிற பணம்பரத்தை பூரா வெட்டி கால்வாய்க்கு அனுப்பிட்டான், சங்க கால்வாய்க்கு அனுப்பிட்டான் தமிழன். ஒரு தொன்மை வாய்ந்த ஒரு மரம் 1000 வருஷமானாலும் ஒண்ணுமே செய்யாது. 100 வருஷம் 200 வருஷம்னாலும் பட்டு போகாது பனை. ஆனால் தமிழ்நாட்டில் பல இடங்களில் பனைமரம் பட்டு கிடக்கின்றது. ஏன்? பனைமரம் பட்டு போனா அது பனைமரம் பட்டு போகல ஐயா. பனைமரம் சாகர, ஒட்டுமொத்த தமிழமும் கொஞ்ச நாள சாக போகுது என்று அர்த்தம். ஏனென்றால் பனைக்கு அழிவே கிடையாது. அது கற்பகதரு. பனை என்பது சுயம்பு, ஒரு கற்பகதரு. அந்த கற்பக தரு இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கின்றது என்றால் அதை காப்பாற்ற வேண்டும். அந்த பனையை நம்பி லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இருந்தார்கள், இன்னைக்கு போயிட்டான். அப்ப பனையிலிருந்து தென்னையிலிருந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், மதிப்பு கூட்டப்பட்ட பொருள். இதைத்தான் எங்கள் தேசிய தலைவன் பிரபாகரன், மேதகு பிரபாகரன் அங்கே அதிகாரம் செலுத்திக் கொண்டிருந்த பொழுது உலக பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், ஒரு உலகத்தில் உடனே தமிழீழம் மலர்ந்து விடுகின்றது. பிரபாகரன் அவர்களே, உங்கள் காலத்தில் தமிழீழம் மலர்ந்து விடுகின்றது. மிகப்பெரிய சின்னஞ்சிறு நாடாக உங்கள் தமிழீழம் இருக்கும். நீங்கள் தனிநாடு பெற்றுவிட்டால் பொருளாதாரத்திற்கு நீங்கள் எங்கே போவீர்கள் பிரபாகரன் என்று கேட்ட பொழுது எங்கள் தேசிய தலைவர் பிரபாகரன் சொன்னார், தனித்தமிழீழம் அடைந்து விட்டால் நான் உலக நாடுகளில் எல்லா நாடுகளும் பிச்சை எடுப்பது போல் நான் எவனிடமும் பிச்சை எடுக்க மாட்டேன், என்னுடைய கடல் வளமும் பனை வளமுமே போதும் என்று சொன்னார். எங்கள் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு பனையிலிருந்து மட்டும் 103 பொருட்களை உற்பத்தி செய்து உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தது. நண்பர்களே, நம் தேசிய தலைவரும் விடுதலை புலிகளும் களத்தில் நின்ற பொழுது பெட்ரோலும் டீசலும் கிடைக்கவில்லை. 1 லிட்டர் டீசல் கிடைத்தால் பனையிலிருந்து ஒரு பொருளை உருவாக்கி அந்த 1 லிட்டர் டீசலை 100 லிட்டர் டீசலாக மாற்றி படை நடத்திய மிகப்பெரிய எங்கள் பகலவன் தான் எங்கள் தேசிய தலைவன் பிரபாகரன். அதனால்தான் சொல்கின்றோம், ஈழத்து எல்லாளன் எங்களின் 2ஆம் கரிகாரம், வன்னி காட்டில் வெடித்தெழுந்த வசந்தத்தின் இடிமுழக்கம், அறுவடை முருகனுக்கு பிறகு 6 வடை கட்டிய எங்கள் பெருந்தலைவன் பிரபாகரன் என்று நாங்கள் கொண்டாடுவதில் இருக்கின்றான். அவன் சுயம்பு, எவனிடமும் ராணுவ பயிற்சி எடுக்காமல் சுயம்புவாக படை கட்டி உலக வரலாற்றில் எந்த ஒரு தேசிய இனத்திலும் பிடல் காஸ்ட்ரோவும் எர்னஸ்டோ சே குவேராவும் லெனினும் மாசேதும் பண்ண முடியாத ஒரு சாதனையை கட்டி எழுப்பினான். அதுதான் 6 படை. ஒரு நடைமுறை புரோட்டோ கவர்மெண்ட், ஒரு நடைமுறை அரசை ஐராவங்கத்தால் உலக வல்லாதிக்கங்களால் அங்கீகரிக்கப்படாத ஒரு நாடாக தமிழீழ சோசலிச குடியரசு இருந்தது.
சோசலிசம் என்கின்ற வார்த்தையை எங்கள் தலைவன் பயன்படுத்திற்காகவே புதிய உலக ஒழுங்கில் அமெரிக்க வல்லாதிக்கமும் உலக வல்லாதிக்கமும் இந்திய பெருந்தேசமும் அதோடு சேர்ந்து காங்கிரசும் இங்க இருக்கின்ற கம்யூனிஸ்டுகளும் இங்க இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை கனவை 63 ஆண்டு கால விடுதலை போராட்டத்தை இந்திய பெருங்கடலில் நசுக்கினார்கள். இன்னைக்கு நடைமுறை வரலாறு இன்றைக்கு எழுது கொண்டிருக்கின்றது. ஒரு புதிய வரலாறு, நந்தி கோட்பாடு என்கின்ற ஒரு வரலாறு ஒன்று, இந்திய பெருங்கடலில் முளைத்த வரலாறு ஒன்று உலக நாடுகளால் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே போலதான் தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு நாள் இந்த வரலாறு மாற்றி எழுதப்படும். அப்படி மாற்றி எழுதப்படும் என்பது திராவிட இயக்கங்கள் தமிழினத்தை எப்படி வீழ்த்தியது என்று புதிய வரலாறு எழுதப்படும். அதே போல உங்கள் ஆட்சி அதிகாரமும் 2026 தூக்கி எறியப்படும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாம்